இந்த செய்தியை வழங்குவது YPC இன்டர்நேஷனல் காலேஜ். தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலாய்க்காரர் பிரகடனம். ராமசாமி ஹடி அவாங் விசாரணைக்கு அழைக்கப்படுவர். மலாய் பிரகடன நடவடிக்கையை தொடங்கியுள்ள முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் மொஹமட்டிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதை தொடர்ந்து மேலும் 2 அரசியல் தலைவர்கள் இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலாய்க்காரர் பிரகடனம் குறித்த விசாரணைக்காக பாஸ் கட்சி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் மற்றும் பினாங்கு மாநில துணை முதல்வர் டாக்டர் பி ராமசாமி ஆகிய இருவரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அதன் செயலாளர் டத்தோ நுர்சியா முகமது சாடுடேன் தெரிவித்தார். டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தை கவிழ்க்கும் ஒரே நோக்கத்துடன் துன் டாக்டர் மகாதீரால் மலாய் பிரகடனம் தொடங்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டிய டாக்டர் ராமசாமி விரைவில் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கு மாநிலம் கிடாவிற்கு சொந்தமானது என்று சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டு பொது அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தி வரும் கிடா மந்திரி பசார் முகமது சனுசி முகமது நூருக்கு சாதகமாக வரலாறு இருக்குமாயின் சட்டம் தங்களுக்கு சாதகமாக இருப்பதாக பினாங்கு மாநில முதல்வர் சவுகோன்யாவ் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் உள்ள மாநிலங்களில் பினாங்கு மாநிலமும் ஒன்றாகும் என்பது குறித்து மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இவ்விரு மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை விவகாரம் குறித்து 1985 ஆண்டு பினாங்கு கெடா எல்லை திருத்தச் சட்டத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சவுகோன்யாவ் தெரிவித்தார். விரைவில் மாநில சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கவிருக்கும் 6 மாநிலங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகள் அனைத்தும் வரும் புதன்கிழமை தொடங்கவிருக்கும் 2023 ஆண்டுக்கான அம்னோ பேராளர் மாநாட்டில் அதன் பிரதிநிதிகளின் மூலம் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிளந்தான் மாநிலத்தில் நிலவி வரும் தண்ணீர் பிரச்சினை மற்றும் பினாங்கு மாநிலம் கெடா மாநிலத்திற்கு சொந்தமானது என்ற விவகாரம் உட்பட பல முக்கிய பிரச்சினைகள் அம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று அம்னோ பொதுச் செயலாளர் அஹ்மத் மஸ்லான் தெரிவித்தார். 2023 ஆண்டுக்கான அம்னோ பேராளர் மாநாட்டிற்கு மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்காமல் இருப்பதனால் பிரிவு மட்டத்திற்கு எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என்று அம்னோ துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் நோட்டேன் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மற்ற கட்சிகளை அழைப்பது கட்டாயம் இல்லை என்றும் முகமது காலித் குறிப்பிட்டார். ஒற்றுமை அரசாங்கத்தை உருவாக்கிய கட்சியை அம்னோவின் பேராளர் மாநாட்டிற்கு அழைக்க மாட்டோம் என்று அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலேஹ் கூறியது தொடர்பில் முகமது காலித் இதனை தெரிவித்தார். நாளை திங்கட்கிழமை மாமன்னர் சுல்தான் அப்துல்லாஹ்வின் பிறந்த நாளை முன்னிட்டு மூத்த அரசியல்வாதியும் TAP கட்சியின் முன்னாள் தலைவருமான லிம்கிட் சியாங்கிற்கு மதிப்புமிக்க தான்ஸ்ரீ விருது வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 82 வயதான லிம்கிட் சியாங் தமது கட்சியிலிருந்து 2வது மிக உயர்ந்த கூட்டரசு விருதை பெற்ற தலைவராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலை மெயில் இன்று அறிவித்துள்ளது. 2 லாரிகள் சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று சனிக்கிழமை மாலை 6:44 மணியளவில் ஜொஹோர் கூலாய் ஜலான்பர் இண்டஸ்ட்ரியன் செடனாக்கில் உள்ள ஒரு சமைக்கை விளக்கு பகுதியில் நிகழ்ந்ததாக மாவட்ட தீயணைப்பு மீட்பு படையின் கொமாண்டர் முகமது கைரில் புவாங் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து அவ்விடத்திற்கு ஒரு தீயணைப்பு வண்டியுடன் விரைந்த 6 வீரர்கள் ஹீனோ ரக லாரியின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி உயிரிழந்த அந்த 59 வயது ஆடவரை மீட்டனர். கனத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தாம் பயணித்த காருடன் மூழ்கிய மாது ஒருவர் பொதுமக்களால் காப்பாற்றப்பட்டார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 5:44 மணியளவில் கிளங் ஜலன் மேரு தமன்பர் இண்டஸ்ட்ரியன் மேருவில் நிகழ்ந்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படையின் துணை இயக்குனர் முகமதுல் ஈசான் முகமது ஜைன் தெரிவித்தார். அப்பகுதி மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினரால் வெள்ளத்தில் மூழ்கிய புரோடுவா ஆரோஸ் ரக காரில் சிக்கிக் கொண்டிருந்த அந்த 57 வயது மாது காப்பாற்றப்பட்டதாக முகமதுல் ஈசான் குறிப்பிட்டார். இந்த செய்தியை வழங்கியது YPC இன்டர்நேஷனல் காலேஜ்.
தரம் மற்றும் சிறந்த கல்விக்கு YPC இன்டர்நேஷனல் காலேஜ். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.